இன்னைக்கு எபிசோட்ல தாத்தா சாப்பாடு போடுறதுக்காக ஜெனியை கூப்பிடுறாரு. ஆனா ஜெனி நல்லா தூங்கிட்டு இருக்கா. தாத்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடலான்னு பாக்குறாரு. எந்த மாத்திரை போடணும்னு தெரியாததால இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரை போடாம சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சு சாப்பிடுறாரு. செல்வி பாக்யா கிட்ட பாரை திறக்க விடாம பண்ணுவேன்னு பார்த்தா ஓப்பனிங்க்கு சமையல் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன்னு கேக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்க மத்தவங்களும் குடிச்சிட்டு யாராவது வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. அதுக்கு பாக்யாவும் பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல தூக்கி போட வேண்டியது நம்மளோட பயத்தை தான், என்ன நடக்கும்னு பயந்துட்டே இருந்தா பொழப்பே நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு அமிர்தா கிட்ட கடையை பார்த்துக்கோ, வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜெனி தூங்கி எழுந்து வந்து தாத்தாவை பாக்குறா. ஆனா அவரு தூங்கிட்டு இருக்காரு. மாத்திரை போட்டிருப்பாரா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா பாக்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாத்தா மாத்திரை போட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் தாத்தாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் தாத்தா மாத்திரை போடலன்னு பாக்யா தெரிஞ்சுக்கிறாங்க. பாக்யா எழிலுக்கு கால் பண்ணி தாத்தாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஆட்டோ கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. எழில் வீட்டுக்கு வந்ததும் பாக்யாவும் எழிலும் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஜெனி தாத்தாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அவதான்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெனி தாத்தா கிட்ட ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றா. அவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாயிட்டேன்னு சொல்றாரு. ராதிகா அவங்க அம்மா கிட்ட காஃபி வேணும்னு கேக்குறாங்க. அவங்க கொடுத்ததும் அத்தைக்கும் காஃபி கொடுங்கன்னு சொல்றாங்க. ராதிகாவோட அம்மா வேண்டா வெறுப்பா காஃபி எடுத்துட்டு போய் ஈஸ்வரி பாட்டிக்கு கொடுக்குறாங்க. பாட்டியும் காஃபியை குடிச்சு பார்த்துட்டு நல்லாவே இல்லை, வேண்டான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ராதிகாவோட அம்மா வேணும்னே காஃபி கப்பை தள்ளி விட்டுடுறாங்க. ராதிகா வந்ததும் காஃபி நல்லாவே இல்லைன்னு தட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ராதிகாவும் பாட்டி கிட்ட பாத்துக்கிட்டாலும் தப்பு, பாத்துக்கலனாலும் தப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானேன்னு கோவப்படுறாங்க. அதுக்கு பாட்டியும் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, என் பையன் கிட்டயே பேசிக்கிறேன்னு கோபிக்கு கால் பண்றாங்க. கோபியே அவரோட கிச்சன்ல பிரச்சனைன்னு புலம்பிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவங்க கால் பண்ணி வீட்டுக்கு வான்னு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. பாட்டி ராதிகா கிட்ட இருங்க அவன் வரட்டும் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.